வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு நம்ம சுவையான வத்த குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளிய நல்லா தண்ணியில கரைச்சிட்டு, அதுல 2 டம்ளர் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி வச்சிருக்கேன். இது கூட நம்ம வத்த குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போறேன். இந்த வத்த குழம்பு பொடி எப்படி பண்றதுன்ற வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. நான் வத்த குழம்பு பொடி பண்ணும்போது நான் மஞ்சள் சேர்க்கல, அதனால தனியாக சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கட்டிப்படாமல் நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு டேஸ்ட் பார்த்துருங்க. உப்பு, புளிப்பு, காரமெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம குழம்பு கொதிக்க வச்சு வத்தல்லாம் சேர்க்கும்போது அதோட உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே அளவாக வரும். இப்போ குழம்பு பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் வத்த குழம்புக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். நான் குழம்பு பொடியிலேயே வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதனால கொஞ்சமாக வாசனைக்காக மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். பெருங்காயமும் கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏன்னா பொடியில் ஏற்கனவே இருக்குது. இதில் சேர்த்தோம்னா இன்னும் வாசனையாக இருக்கும். பெருங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சுண்டவத்தல். சுண்டவத்தல் வேண்டான்னு நினைக்கிறவங்க மணத்தக்காளி வத்தலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுண்டவத்தலை நல்லா அந்த எண்ணெயில் வறுத்துக்கலாம். சுண்டவத்தல் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைசல், அந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடணும். பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அதெல்லாம் சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விட்டலாம். இது கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது இப்படியே நம்ம அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டு அந்த குழம்பெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் தெளிஞ்சு மேலே வரணும். இந்த மாதிரி குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா வற்றிடுச்சு. இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்திங்கன்னா குழம்போட சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை கையால் பிச்சு சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்க்குற கருவேப்பிலை குழம்புக்கு நல்ல வாசனையாகவும் தரும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கமகமன்னு ரொம்ப சுவையான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.